ஒரு வழியா தமிழ் ராஜாங்க குடும்பத்துக்கு சின்ன மருமகளா வாழ போயிட்டா. இப்போதான் வசந்தி எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்லும்போது, ஏங்க நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டோங்க. என்னது வசந்தி, என்ன மறைச்ச? இது மாதிரி தமிழ் கர்ப்பமாக இல்லை அப்படி சொன்னால்தான் இப்போ தமிழ் அங்கே போயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே செல்லப்பாண்டி, என்ன காரியண்டி பண்ணியிருக்க? நீ சொன்ன ஒரு பொய்யால் இப்போ என் பொண்ணுடைய வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக பறி போயிடும் போலுக்கு. நான் என் உசுரை கொடுத்து என் பொண்ணை வாழ அனுப்பி வச்சுருக்கேன். ஆனால் நீ அவளை வாழ விடாமல் பண்ணுறதுக்கான தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சுருக்கே அப்படின்னு ரொம்பவுமே செல்லப்பாண்டி பயப்படுறாரு. உடனே வசந்தி, இது நமக்கு மட்டும் தாங்க தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ராஜாங்க சொல்கிறாரு, ஊர் மக்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் வேறு வழி இல்லாமல் நான் இப்போது அந்த தமிழை என் வீட்டு மருமகளாக அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஊருக்கு தான் அவன் மருமக அண்ணன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு வேலைக்காரி தான். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கண்ணே. இந்த வீட்டில் அவளை நம்ம பண்ணுற டார்ச்சரில் கண்டிப்பாக அவளே துண்டை காணும் துணியை காணும் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு ஓட தான் போகிறா. அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தாமரை, ஈஸ்வரி எல்லாருமே இங்கே சபதம் போடுறாங்க. ஒரு பக்கம் தமிழ் யார் என்ன பண்ண என்ன தன் அப்பா தன் உசுரை கொடுத்து இங்கே அனுப்பி வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் சேதுவை என்னை பற்றி புரிய வச்சு சின்ன மருமகளை நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. ஒரு பக்கம் தமிழுக்கு ஈஸ்வரி போயிட்டு அனாதாசிரமத்தில் இருக்கக்கூடிய பழைய புடவை எடுத்து கொடுத்து கட்டிக்க சொல்கிறாங்க. கட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள எப்பெல்லாம் டார்ச்சர் பண்ணலாமோ அப்போல்லாம் பேசி நோக்கடிக்கிறாங்க. ஆனால் தமிழ் கொஞ்சம் கூட அசராமல் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. ஏன்னா நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி சின்ன மருமகளோ நான் வந்திருக்கேன். நான் சின்ன மருமகளோ இல்லை வேலைக்காரியோ எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே நான் இப்போ வந்துட்டேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாட்களில் சேதுவை என்னை பற்றி புரிய வச்சு மீண்டும் பழையபடி நான் இந்த வீட்டு மருமகளாக மாறுவேன் அப்படின்னு தமிழ் ஈஸ்வரிட்டையும் தாமரையும் சபதம் போடுறாங்க. இந்த பக்கம் ஆறுமுகம் ஒரு வழியாக அவங்களுக்கு பணம் கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில் யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம், யார்கிட்ட தாமரை கோத்துடலான்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் சேதுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாமரை ஈஸ்வரி சதித்திட்டங்கள் எல்லாமே முறியடிக்கப்பட்டு தமிழ் பழையபடி சின்ன மருமகளாக இந்த வீட்டில் ஜொலிக்க தான் போகிறாங்க.